நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சில குரூப் 2, குரூப் 2ஏல பொது அறிவு பகுதியில இருக்கிற இந்தியாவின் புவியியல், காடு மற்றும் வன உயிரினங்கள் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வன உயிரினங்கள். வன உயிரினங்கள்னா என்னன்னா, இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு வாழும் விலங்குகள் தான் வன உயிரினங்கள் எனப்படும். வன உயிரினங்கள்னா காட்டு மிருகங்கள் தான் வன உயிரினங்கள் சொல்றோம். உயிரினங்களை 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். அவை ஒண்ணு முதுகெலும்புள்ளவை, முதுகெலும்பில்லாதவை. முதுகெலும்புள்ளவைக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்லலாம்னா, பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன, மீன், இருவாழ்விகள் இது எல்லாமே முதுகெலும்புள்ளவைக்கு எடுத்துக்காட்டு. முதுகெலும்பில்லாதவைன்னா எது எதெல்லாம் சொல்லலாம்னா, தேனீ, பட்டாம்பூச்சி இவையெல்லாம் முதுகெலும்பில்லாதவைகள். வனவிலங்கு சரணாலயங்கள் அவை அமைந்திருக்கும் மாவட்டம் அப்புறம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்க்கலாம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் நீலகிரி, நிறுவப்பட்ட ஆண்டு 1940. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. 1962ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. நிறுவப்பட்ட ஆண்டு 1967. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. நிறுவப்பட்ட ஆண்டு 1976ஆம் ஆண்டு. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் திருநெல்வேலி. 1976ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் தூத்துக்குடி. நிறுவப்பட்ட ஆண்டு 1987. மலையணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் விருதுநகர். நிறுவப்பட்ட ஆண்டு 1988. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி. நிறுவப்பட்ட ஆண்டு 2007ஆம் ஆண்டு. சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் ஈரோடு. நிறுவப்பட்ட ஆண்டு 2008ஆம் ஆண்டு. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் தேனி மற்றும் மதுரை. நிறுவப்பட்ட ஆண்டு 2009. கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம் ஆ. மண்டலம் ஆவணா அமைந்திருக்கும் மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். நிறுவப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு. கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் திண்டுக்கல் மற்றும் தேனி. நிறுவப்பட்ட ஆண்டு 2013ஆம் ஆண்டு. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் திருநெல்வேலி. நிறுவப்பட்ட ஆண்டு 2013. வடகாவிரி வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கும் மாவட்டம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி. நிறுவப்பட்ட ஆண்டு 2014ஆம் ஆண்டு. நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. நிறுவப்பட்ட ஆண்டு 2015ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரியும். மறக்காம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.